வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திறன் வளர்ச்சிக்காக 10 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள மடிக்கணினி ஜனவரி 5ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தியாவிலேயே தனிக்காட்டு ராஜா போல் செயல்படுகிறது தமிழ்நாடு. அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல நாம் பெற்றுள்ள 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி தொடக்கம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசின் உரையை ஆளுநர் RN ரவி வாசிப்பார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நம்பிக்கை. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றே காலை 9:30 மணிக்கு சட்டமன்றத்திலே வாசித்து அளிப்பார்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. டிசம்பர் 28 முதல் 31ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. OPS-ஐ இணைக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார். அரசியலில் 1000 இருக்கும், அதையெல்லாம் இப்போதே சொல்ல முடியாது என செய்தியாளர்களின் கேள்விக்கு ஜெயக்குமார் மழுப்பல் பதில். அதாவது நான் எதையுமே இப்போ எதையுமே சொல்ல முடியாது. அரசியல் 1000 இருக்கும், 4 செவத்துக்குள்ள 4 விஷயம் நடக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்பப்போ சொல்லணுமோ அப்பப்போ சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ இதான் பதில். சமவேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டம். சென்னை DPI வளாகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது. சென்னை நுங்கம்பாக்கம் DPI வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியை ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தும் அளவுக்கு நாங்கள் என்ன குற்றவாளியா என ஆசிரியர்கள் ஆதங்கம். எங்களை ஏதோ குற்றவாளிகளை போல இந்த சமுதாயத்தை உருவாக்குற இந்த ஆசிரியர்களை குற்றவாளிகளை போல நேற்று இரவு முழுவதும் பெண் ஆசிரியர்களை முழுவதும் தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப காவல்துறையோட அடக்குமுறையை பாருங்க. இது ஜனநாயக நாடா இல்ல வேற எதுமா? சமவேலைக்கு சம ஊதியம் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடிய இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்வதா? அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
பாமக என கூறி அன்புமணியிடம் எந்த கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. பாமகவில் இருந்து ஜி.கே. மணியை நீக்கி அன்புமணி அதிரடி அறிவிப்பு. கட்சி விரோத செயல்பாடுகள் ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைப்படி நீக்கப்படுவதாக அறிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே ராமதாஸ் தான் என்ற நிலையில் தன்னை எப்படி நீக்க முடியும்? அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கிவிட்டதாக ராமதாஸ் அறிவித்துவிட்டார் எனவும் ஜி.கே. மணி பேட்டி. அவர் கட்சியில் பொறுப்பணி இல்லை, அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும்? அருளை கட்சியில் நீக்க முடியும், வேற யாரையாவது நீக்க முடியும்? யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சி.டி.ஆர். நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு சம்மன். வருகிற 29ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவு. சென்னை, நாகை, குமரி உட்பட தமிழக கடலோர மாவட்டங்களில் சுனாமி சென்னை, நாகை, குமரி உட்பட தமிழக கடலோர மாவட்டங்களில் சுனாமி நினைவு தினம் அனுசரிப்பு. கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகை 500 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. மாதந்தோறும் மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் இனி 2500 ரூபாயாக வழங்கப்படும் எனவும் பேச்சு. உயர்த்தி கொடுக்க இருக்கணும். ஏன்னா முதல் யாருக்கு போய் கேட்கக்கூடாது. சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். மருத்துவ வசதி நம்முடைய திட்டம் நல்ல மருத்துவ வசதி அரசு மருத்துவமனை புதுச்சேரி நிறைய கிடைக்கும் கொடுக்கலாம். 70 வயசுக்காக ஒரு இன்சூரன்ஸ் மூலமாக பணம் கொடுக்குறோம். நல்ல ஆரோக்கியம், நல்ல சாப்பாடு நமக்கு கிடைக்கிறதுனால நம்முடைய அரசாங்கம் முதியோர் உதவி வெட்டி அறிவிக்கிறத கொண்டு போகிறோம். பிறப்பிட சான்றிதழை இணையதளம் மூலம் பெறுவதில் இருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மண்டல துணை தாசில்தார்கள் மற்றும் தாலுகா துணை தாசில்தார்கள் கையால் கையெழுத்திட்டு சான்றிதழ்களை வழங்கலாம் என அறிவிப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை. கேரளா திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக முதல் முறையாக பாஜகவை சேர்ந்த வி. ராஜேஷ் பொறுப்பேற்பு. மொத்தமுள்ள 100 வார்டு உறுப்பினர்களில் 51 பேரின் ஆதரவை பெற்று மேயராக தேர்வான வி. ராஜேஷ் பதவியேற்பு. கிரிக்கெட்டில் சாதனை படைத்த பீகாரை சேர்ந்த 14 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி. பிரதம மந்திரியின் பால புரஸ்கார் விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவுக்காக கோலாலம்பூர் சென்றடைந்தார் நடிகர் விஜய். குழந்தைகளின் வரவேற்பை பார்த்து மகிழ்ச்சியடைந்த விஜய் ஸ்பீக்கரை உயர்த்தி ஒய்